இது அண்மையில் பிரித்தானியாவில் நடந்த ஒரு கடையில் நடந்த திருட்டு சம்பவத்தை தான் நீ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு பட்ட பகலில் ஒரு எவ்வளவு ஈஸியாக அந்த ஒரு தடவை தாண்டி போட்டு ஒரு கும்பலாக வந்து ஒரு பொருளை களவெடுத்துட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதில் எந்தவித ஒரு ஒரு அவருக்கு வந்து எந்த விதத்துலேயும் ஒரு ஆபத்தும் விளைக்கல. பட் ஆனால் இதுதாங்க இன்றைய பிரித்தானியாவில் நிலைமை. இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக பட்ட பகலில் களவுகள், அதை தாண்டி பாருங்க, சில பேர் முகமூடி போட்டிருக்கோம், சில பேர் அப்படியே முகமும் அப்படி தெரியத்தக்கனையா எடுக்கிற சாமான பங்காட்கோள். இதை வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இன்னொரு கடையில் எப்படியோ இன்னொரு கடையில் வந்து கொண்டு போய் விற்க போகிறாங்க. ஸோ அதால் வந்து நீங்கள் கடை வச்சுருக்க நீங்கள் இப்படி கள்ளங்கள்கிட்ட இருந்து வாங்குறதை வந்து குறைச்சிங்கன்னா இது நாளைக்கு உங்களோட கடைக்கு நடக்கும். ஸோ அதால் வந்து நீங்கள் இயன்றளவு வந்து இப்படிப்பட்டாக்களை ஊக்குவிக்காங்க. இப்படிப்பட்டாக்களை ஊக்குவிக்கும் போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இதில் அவ்வளவுமே வந்து அவங்க இதில் எந்த காசுமே செலவழிக்க போகிறது இல்லை, கொண்டு இன்னொரு கடையில் கொடுத்து விற்றுட்டு அறவிலையில் வாங்கி விற்க போகிறாங்க. இப்போ இன்னொரு ஆளுக்கு நடக்கும்போது அது உங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்குது. நாளைக்கு இதே உங்களுக்கு நடக்கும்போது இதில் நிலைமை தெரியும். இதை தாண்டி அண்மையில் வந்து ஒரு கடைக்கு வந்து லைசன்ஸ் பறிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பட்டுச்சீட்டு இல்லாத பொருட்கள் வந்து உள்ளே இருந்தேன்னு சொல்லி அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் லேபிள் பதிக்கப்பட்டது. ஸோ அதால் வந்து இயன்றளவு வந்து இப்படிப்பட்ட அந்த ஒரு ரிசீட்டில் காட்ட முடியாத சாமான்களை வாங்கி விற்கிறதால வந்து உங்களோட லைசன்ஸ் கூட